இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இந்த தடவை ஏன் அவன் நட ஜெயிப்பான்? உங்க திமிரு ஆணவத்துக்கெல்லாம் சாட்டையடி கொடுக்கற மாதிரி இவன் தான் ஜெயிக்க போறான் பாரா. இந்த வாய் சாப்பிடாலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வழக்கமா சவால் விட வேண்டியது, அப்புறமா தோக்க வேண்டியது. இதுதானே இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன புதுசா ஜெயிக்க போறோம்லாம் சொல்ற? இவ்வளவு தூரம் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியே நீ. ஒருவேளை நீ தோத்துட்டானா என்ன பண்ணுவ? நான் தோக்க போறதே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் அதை பத்தி யோசிக்கணும்? ஏய், உன்ன மாதிரி திமிரா ஆணவமா பேசின பல பேரு எலெக்ஷன்ல மண்ண கவி இருக்காங்க. ஒருவேளை என் மவன் ஜெயிச்சு நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவ சொல்லு. சரி, என்ன பண்ணணும் நீயே சொல்லு. ஏமா, உனக்கு தான் ஆம்பளைங்கனாலே பெருசா பிடிக்காதேம்மா. ஆம்பளைங்களை மரியாதை குறைவா தானே நடத்துவ. ஆம்பளைங்க நாங்க இருக்கிற வீட்டுக்கு பொண்ணுங்க 4 பேரும் வந்து முறவாசல் செய்யணும். வீட்டு வேலை பார்க்கணும், துணிமணிகளை துவைக்கணும், சமைக்கணும், பாத்திரம் கழுவணும். மொத்தத்துல எங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கணும். என்ன சவாலுக்கு சம்மதமா? ஏய் பொறுக்கி ராஸ்கல், யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்கிட்ட பேசுறேன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன சாமுண்டி யோசிக்கிற? என்ன சவாலுக்கு தயாரா? டேய், உங்க முட்டாள்தனமான சவாலுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. என் பொண்ணுங்களை இதுல இழுத்து விட நான் தயாரா இல்ல. நீ தான் ஜெயிக்க பிறந்தவ மாதிரி வாய்க்கிழிய பேசுறியே, இப்ப ஏன் பயப்படுற? நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருந்தா சவாலுக்கு ஒத்துக்க வேண்டியதுதானே? அத்த, நம்ம தோத்தா தானே கவலைப்படணும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க சவாலுக்கு ஒத்துக்கங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சவாலுக்கு ஒத்துக்கிறதா? ஆமா அத்த, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இந்த சவாலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? அத நீயே சொல்லு. நீ தோத்துட்டனா நீயும் உன் சித்தப்பனும் எங்க வீட்டுக்கு வேலைக்காரனுங்களா வாங்க. அப்ப நீ சொன்னல வேலைங்கலாம், அத நீயும் உன் சித்தப்பனும் சேர்ந்து செய்யுங்க. என்ன, ஓகேவா? சகல பின்னிட்டப்பா. இவனு ரூட்லயே போயிட்டு இவனுக்கு ஆப்படிச்ச பத்தியா? ஃபேண்டாஸ்டிக். இவனுக்கு 2 பேர் வந்து நம்ம வீட்டுல வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பா வருதுப்பா. ஊர்க்காரங்களா நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல. இந்த சவால்ல சிவனாண்டி தோத்துட்டா பேச்சு மாறக்கூடாது. சொல்லி வைங்க. எப்பா சிவனாண்டி, இது நிஜமான சவாலுப்பா. இதுல தோத்துட்டா சொன்னபடி நடந்துக்கணும். யோ, அத அங்க சொல்லு. அவங்களும் சொன்னபடி நடந்துக்கணும். சரிப்பா, சொன்னபடி 2 பேருமே நடந்துக்கணும். வணக்கம். நான் முத இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறேன். இவ்ளோ நாள் நிக்காதவ இப்ப ஏன் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த கேடு கிட்ட சிவனாண்டி எலெக்ஷன்ல நிக்கிறதுனாலதான் நானும் நிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. அந்த சிவனாண்டி ஜெயிச்சா இந்த ஊரையே நாசம் பண்ணிடுவோம். லஞ்சம் ஊழல் எல்லாம் தலை விரிச்சு ஆடும். கண்டபடி கட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். கவர்மெண்ட் கிராமங்களுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அதுக்கு அலாட் பண்ற பணத்துல கையாடல் பண்ணுவான். அவங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் நம்ம ஊருக்கு என்னால நல்லது செய்ய முடியும். ஆமா, இந்த அம்மா சொல்றது கரெக்ட் தான். அதோட நீங்க என்ன ஜெயிக்க வச்சா உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட படிப்பு செலவை நானே ஏத்துக்கிறேன். அதோட உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு தாலி உட்பட கல்யாண சீர்வரிசை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க சொன்ன 2 விஷயமும் எங்களை மாதிரி பொண்ணுங்களை பெத்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி.
படிப்புக்கும் கல்யாண செலவுக்கும் நாங்க ரொம்ப திணறி போறோமா. அத நீங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சுமைய குறைக்கிற மாதிரிமா. எங்க ஓட்டு உங்களுக்கு தாமா. ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து யோசிச்சு இந்த விஷயத்த செய்யறேன்னு சொல்லிருக்கீங்களே, உண்மையிலேயே பெரிய மனசுமா உங்களுக்கு. எங்க பொம்பளைங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தாமா. எங்க ஓட்டு உங்களுக்கு தான். எங்க ஓட்டு உங்களுக்கு தான். எங்க ஓட்டு உங்களுக்கு தான். மாப்பிள்ள, நீங்க சொன்ன ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த திட்டத்துக்கு லேடிஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. லேடிஸ் எல்லாரும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, உன் டிரைவர் மாப்பிள்ள சொன்னான்னு இதெல்லாம் அறிவிச்சிருக்கிற. இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சு உன் சொத்தை எல்லாம் அழிச்சு உன்னை நடு தெருக்கு கொண்டு வர போறான் பாரு. சின்னத்த, உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? பெரியத்த எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து அவசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. கஷ்டப்படுற குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கிறது, இந்த மாதிரி பொண்ணுங்களோட கல்யாண செலவை ஏத்துக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். அந்த குடும்பமே உங்களை வாழ்த்துவாங்க. இது ஒன்றும் செலவில்லைங்க, புண்ணியம். நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. கடவுள் புண்ணியத்துல நம்ம நல்லா இருக்கோம். பணம், சொத்து, வசதின்னு நாம நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நம்ம கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணா நம்ம ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டோம். நல்லா சொன்னீங்க அத்தை. சின்னத்த புத்தில உரைச்சா சரிதான். மாப்பிள்ள, அடுத்த தெருவுக்கு பிரச்சாரத்துக்கு போலாமா? போலாம் அத்தை. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ, சொல்லு சந்திரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சாரம் தான் போயிட்டு இருக்கு. என்ன அவளும் பிரச்சாரம் தானே பண்ணிட்டு இருக்கா? ஆமாங்க, பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த டிரைவர் பைய லேடிஸ கவர் பண்ற மாதிரி நிறைய ஐடியாஸ அக்கா கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவளும் அதை அறிவிச்சு லேடிஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆமாங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆண்கள் ஓட்ட குறி வச்சு அவங்கள கவர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன சந்திரா, இப்படி திடீர்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீயே ஒரு ஐடியா சொல்லு. ஒண்ணு செய்யுங்க. ஆம்பளைங்களோட வீக்னஸே சரக்கு தான். ஒரு குவார்டர் பாட்டில் ஃப்ரீயா தர, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆம்பளைங்க ஓட்டு போடுவாங்க. நீங்க ஜெயிக்க அது பெரிய உதவியா இருக்கும். நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, உடனே அதையும் செஞ்சிடறேன். சீக்கிரம் செய்யுங்க, டிலே பண்ணாதீங்க. சரி சந்திரா. டேய், உடனே சின்னத்த குவார்டர் ஐடியாவா கொடுக்குறீங்க. அத வச்சு அவங்களை எப்படி கவுக்குறன்னு மட்டும் பாருங்க.